Today's special mushroom dum biryani. Friends, welcome to Cookie Cooker Life. So இப்போ பார்க்க போகிறது mushroom dum biryani ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த சூப்பரான காளான் தம் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மஷ்ரூம் தம் பிரியாணிக்கு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பட்டர் போட்டிருக்கேன். அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டிருக்கேன். ஸோ இது ஆயிலும் பட்டரும் வந்து சூடாகிடுச்சு. இப்போ வந்து பிரிஞ்சி இலை வந்து போடுறேன். அதில் 2 பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டுக்கிறேன். ஸோ இதில் நல்லா பொரியட்டும். இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு 1 இன்ச்சு, பட்டை, கொஞ்சம் சோம்பு போட்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் வந்து போட்டுக்கலாம். இதோட ராஸ்மெல் வந்து போகணும், அந்தளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா காளான் வந்து ஒரு 200 கிராம் வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஷ்ரூம் வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆயிரும். இது வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து நான் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து குயிக்காக வதங்கணும் அப்படின்னா நீங்கள் இது கூட வந்து சால்ட் வந்து போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மசாலா இருந்தது அப்படின்னா பிரியாணி மசாலா, இல்லை கரம் மசாலா இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க. அதை போட்டு சால்ட் போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா அந்த மசாலா வந்து மஷ்ரூமில் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து 1:1.5 வந்து ஊற்றிக்கோங்க. அரிசி வந்து நல்லா பழைய அரிசியாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா வேகும். அப்படின்னா இப்போ வந்து 1:2 ரேஷியோவில் வந்து ஊற்றிக்கோங்க தண்ணி. இந்த தண்ணி நல்லா வந்து கொதிக்கட்டும். நான் வந்து 1/4 கிலோ வந்து பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 200 கிராம் வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஏற்கனவே வந்து அரிசி நல்லா கழுவி வச்சுருக்கேன். கழுவி ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்சுருக்க அரிசியை வந்து இது கூட வந்து போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து உப்பு காரம் வந்து ஏதாவது பத்தலை அப்படின்னா வந்து நீங்கள் போட்டுக்கலாம். தயிர் வந்து 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். அது வந்து இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து 3/4 வாசி வேகணும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், தண்ணி வந்து நம்ம ஏற்கனவே ஊற்றியிருந்த தண்ணியில் பாதி வந்து குறைஞ்சிருச்சு. அரிசி வந்து 3/4 வாசி வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு அடுப்பில் வந்து தோசைக்கல் போட்டு சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சூடான தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த பாத்திரத்தை எடுத்து தோசைக்கல் மேலே வச்சுட்டு இதில் மேலே வந்து கார்னிஷிங்க்கு வந்து நான் புதினா கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி 3/4 வாசி வெந்ததுக்கப்புறம் தான் தம் வந்து போடணும். இப்போ புதினா சேர்த்திக்கலாம். அது கூடவே வந்து கொத்தமல்லி தலையும் வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு காற்றே போகாத மாதிரி ஒரு பிளேட்டோ இல்லை ஒரு மூடியோ போட்டு அதை மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே நல்லா வெயிட் வச்சுருங்க.
அடுப்பை வந்து சிம்மிலேயே ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வந்து வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட தம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்க பிளேலிஸ்ட், கீழே இருக்க வீடியோ, இங்கே இருக்க வீடியோ, அப்புறம் இங்கே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.